அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான மாலை வணக்கங்கள். மன்னிச்சிருங்க, காலையில் கோயிலுக்கு போயிருந்தேன், இப்போ தான் வந்தேன். கொஞ்சம் தூரமாக போயிருந்தோம். சிறுவாபுரி ரொம்ப நாள் போகணும்னு ஆசை, சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. வந்து பார்த்தா 4 ப்ரோமோ போட்டிருக்கான். டைம் ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க. இருந்தாலும் குவிக்காக நம்ம ப்ரோமோவில் நடந்திருக்கிற விஷயங்களை பேசிடுவோம். மொதல் ப்ரோமோவில் இன்னைக்கான எவிக்ஷன். ஆக்சுவலாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இல்லையா? யார் எவிக்ட் ஆகுறாங்கன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நேற்றுக்கு ரம்யாவை அமுச்சு விட்டாங்க, இன்னைக்கு வியானாவை அமுச்சு விட்டாங்க. வியானாவுடைய கேம் ஸ்பாயில் ஆனதுக்கான ஒரே ரீசன் எஃப்ஜே தான். எஃப்ஜே கூட சேர்ந்து அவங்க பண்ண அந்த ஒரு விஷயம் அது மக்கள்கிட்ட பாருங்களேன், முதல்ல அதில் அஃபெக்ட் ஆகிறது பெண்கள் தான். ஆனால் பார்வதி விஷயத்தில் அது வேற மாதிரி இருக்குது. பார்வதி விஷயத்தில் ஏன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவங்களுடைய காமத்தையும் அவங்களுடைய கேமையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மற்றவங்க அதை செய்ய தவறுறாங்க. அதனால தான் ஒவ்வொரு பெண்களாக வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. முதல் பலியாடு ஆதிரை, 2வது பலியாடு வியானா. இதுக்கான ஒரு சண்டை தான் 3வது 4வது ப்ரோமோவில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். முதல்ல சேதுபதி அவர்கள் நேற்று அவர் பண்ணதே தப்பு. ஹோஸ்ட்னா நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தான் கேள்வி கேட்கணும், அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். நீங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் கேட்பீங்கன்னு பார்த்தா அதையும் கேட்க மாட்டீங்க. கேட்காம என்ன பண்ணுறீங்க, யாரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த லைனில் வான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக போட்டு அடிக்கிறீங்க. சரி, நேற்று தான் அப்படி பண்ணீங்க, இன்னைக்குமா அப்படி பண்ணுவீங்க? ஏங்க, தப்பு பண்ணது ஒருத்தன், வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்புறது ஒருத்தனா? தப்பு பண்ண ஒருத்தன், தண்டனை அனுபவிக்கிறது இன்னொருத்தனா? அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸும் பண்ணுறாரு, விஜய் சேதுபதி அவர்களும் பண்ணுறாங்க. இதை மிகப்பெரிய அளவில் எல்லாரும் கடுமையான விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க சேதுபதி அவர்கள் மேலே. ஏன்னா நேற்று அவர் பண்ணது சரியே கிடையாது, ரொம்ப தப்பு. லிட்டரலாக சேனல் இவங்க 2 பேரை பார்த்து பயப்படுறாங்களா, இல்லை இவங்க 2 பேரையும் இவங்களே உசுப்பேத்தி விட்றாங்களான்ற மாதிரி தெரில. அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம தெளிவாக அது வேற ஒரு இடங்கள்ல பேசுவோம், சரிங்களா? இப்போது முதல் ப்ரோமோவில் ஒவ்வொருத்தராக சேவ் பண்ணுறாரு. முதல்ல சபரியை சேவ் பண்ணுறாரு, கேமில் தெளிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறாரு. அப்படியே ஒவ்வொருத்தராக சேவ் பண்ணிட்டு வர்றாரு. கனி இல்லை, சபரி சேவ் ஆகிறாப்புல, எஃப்ஜேவை சேவ் பண்ணுறாங்க, எல்லாருமே சேவ் பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு 3 பேர் இருக்காங்க, கமருதீன், கானா வினோத், வியானா. சரியா? கமருதுனா கானா வினோத்தா அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாரு. எல்லாருமே கானா வினோத் பேரை தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கமருதீன் சேவ்டுன்றார். கானா வினோத்தை கடைசியாக சேவ் பண்ணுறாரு. எதுக்கு? கானா வினோத் தப்பு பண்ணியிருக்கார், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அவர் அவருடைய நண்பர்களுக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரங்களில் இந்த கோர்ட் டாஸ்க்கை பயங்கரமாக நிறைய இடங்களில் ஸ்பாயில் பண்ணியிருக்கார். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அது எங்கேயும் கமருதீன் பண்ணதுக்கு ஈடாகாதுல்ல. கானா வினோத் நீங்கள் போட்ட விதியை மீறி எதுவும் பண்ணல, ரூல்ஸ் மீறி எதுவும் பண்ணல, ரூல்ஸ்க்கு உட்பட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. உங்களையே சுத்தமாக மதிக்காத, ஏன்னா ஹோஸ்ட் சொல்லி கேட்காத கண்டஸ்டன்ட், ஹோஸ்ட் சொல்லி திருந்தாத கண்டஸ்டன்ட் சக கண்டஸ்டன்ட் சொன்னால் கேட்பாங்களா? சக கண்டஸ்டன்ட் போய் கேட்டால் மட்டும் அவங்க என்ன, ஐயோ எஜமா நான் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க? சண்டை போடணும், அடிச்சுக்கணும் ட்ரை பண்ணுறீங்களா? அடுத்த கட்டமாக அப்படி தான் போகும் போல இருக்கு. பார்வதி நேற்றே சொல்லிட்டாங்க, இது வாரம் எனக்கு நடக்கிறதா, ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனே வேலைக்கு போகிறனால அந்த அம்மா விட மாட்டுது, அதை நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு இல்லையா? ஸோ கானா வினோத்தை தான் அவர் சேவ் பண்ணியிருக்கணும். கமருதீனை கடைசியாக வச்சு நீங்கள் ஹாட் சீட்டில் கூட உட்கார வைக்க மாட்டீங்கன்னா என்ன சார் இது? என்ன இது? அப்படி என்ன அவர் ஒரு நல்ல பிளேயர் கமருதீன்? ஃபேமிலி ரவுண்டுக்காக தானே வச்சுருக்கீங்க. நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அமுச்சு விடுங்க. பிக் பாஸ் ஃபைனலில் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ஏற்கனவே வியானா அவர்களுடைய எவிக்ஷன் அன்ஃபேர் தான். நியாயமாக சாண்ட்ரா அனுப்பியிருக்கணும், இல்லைனா எஃப்ஜே அனுப்பியிருக்கணும். வியானா இவங்களை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு கண்டஸ்டன்ட், நல்ல ஒரு பிளேயர். ஆனால் இப்போ இவங்க சேனல் சைட்லேருந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதிரி அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேரையும் தான் ஃபேமிலி ரவுண்டுக்கு மூவ் பண்ண போகிறாங்க. ஆதிரியுடைய குடும்பத்தார் இப்போ மேபி வியானாவுடைய குடும்பத்தார் கூட இதை பற்றி பேசினா நம்ம பொண்ணுக்கு அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம், அதனால் அதை பேச வேணாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் ஆதிரியோட குடும்பத்தார் ஏற்கனவே எஃப்ஜேவை கழிவுகளி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஆதிரியே சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு கான்செப்டை வச்சு ஒரு ஃபேமிலி ரவுண்டில் ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு சேனல் டிசைட் பண்ணியிருக்கு போல். அதனால தான் இவங்க 2 பேருமே தக்க வச்சுட்டு இருக்காங்க. வியானா எவிக்டட்.
இப்போ வியானா வீட்டில் சேர்த்துருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரிலங்க. ஸோ நமக்கு தெரில. இது வந்து மொதல் ப்ரோமோ. 2வது ப்ரோமோ, 3வது 4வது ப்ரோமோவில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ நீங்கள் வியானாவுடைய எவிக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? அன்ஃபேராக பார்க்குறீங்களா, ஃபேராக பார்க்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அது அன்ஃபேர் தான். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் பொறுத்தவரை பெறுவது நான் அரவிந்தன்.